fantastic job over the past several years in Hosur, and now Gunam is known as a household name in Hosur and the entire Krishnagiri district and also Dharmaburi district. And Newberg Diagnostics is a global diagnostic organization. We have presence in India, Middle East, Africa, US and other places. And now our thought process is to bring both these expertise together. How Gunam clinical expertise and the local leadership of Gunam along with Newberg's diagnostics expertise to come together to create cutting edge technology provisioning for diagnostics in the surrounding districts of Krishnagiri, Dharmaburi and other surrounding districts. So if you know today, prevention is better than cure. தமிழில் சொன்னோம்னா வரமும் காப்போங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வெல்னஸ்ன்னு சொல்லும்போது ஒரு இல்னஸ்ன்னு ஒரு ஸ்டேஜில் நம்ம போயிட்டோம்னா அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் காசு தேவைப்படுது. அதனால இப்போ ஹெல்த் கேரே மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா we are more focused on early diagnosis, prevention and early diagnostics. That is the core of healthcare delivery across the world. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆர் திஸ் ஜினோமிக்ஸ் பேஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ வேர்ல்டில் வந்து என்ன பார்க்குறதுன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஒரு நோயை நம்ம கண்டறிய முடியும், எவ்வளோ குறைஞ்ச விலையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஒரு டிசீஸுங்கிறது வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஆகி ஒரு லேட்டர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா தென் ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம், காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. அதனால இந்த whole concept of this wellness center வந்து the whole focus is from Gunam and Newberg together. How do we ensure the population of Krishnagiri, Dharmagiri and surrounding district get into early diagnosis and prevention. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டயக்னோஸ்டிக்ஸும் கொண்டு வரோம். நார்மல் மட்டும் இல்லாமல் காம்ப்ரிஹென்சிவ் வெல்னஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து பெத்தாலஜி, ரேடியாலஜி, genetic testing, AI enabled health checkups இதெல்லாம் கொண்டு வரதுனால இங்கே உள்ள பாப்புலேஷனுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்னு கருதுகிறோம். ஸோ குணமில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பாப்புலரான டாக்டர்ஸ். அவங்களுக்கு வந்து எல்லாருமே தெரியுது. அவங்களுக்கு வந்து வாட் we are trying to do from Newberg is to bring the latest technology to the reach of the common person. இப்போ ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் முதல்ல வந்து சென்னையிலையோ பாம்பேலையோ அங்கே போய் தான் பண்ணணும்னு இருந்தது. இப்போ இங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ஸில் இங்கே உள்ள சாம்பிள்ஸை வச்சு ஆல்மோஸ்ட் 6000 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டயக்னோசிஸ் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ரேடியாலஜிலையும் இப்போ நீங்கள் வந்து இந்த லிவர் சிரோசிஸ் வருது, அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஸ்டேஜிங் ஆஃப் லிவர், இந்த ஃபைப்ரோஸ்கேன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எப்படி லிவர் டயக்னோசிஸ் ஏர்லியர் பண்ண முடியும், ஹார்ட் டயக்னோசிஸ் ஏர்லியர் பண்ண முடியும். அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் வி நீட் டு லுக் அட் வெரி ஏர்லி. இந்த ஏர்லி டயக்னோசிஸ்க்கு என்ன பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த வெல்னஸ் சென்டர் திறக்கிறோம். அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்து இந்த பில்டிங்கில் தனியாக வெல்னஸ் வச்சுருக்கிறதுக்கு காரணம், வெல்னஸ் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த பில்டிங் தனியாக பின்னாடி வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லா விதமான ஹெல்த் செக்அப்பும் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தெர் இஸ் அ நார்மல் ஹெல்த் செக்அப் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈவன் 1000 rupees to even 50,000 rupees. Different kind of health checkups are available and that can be done for different population for different requirement. ஸோ அந்த ஜெனட்டிக் வெல்னஸில் நாங்கள் ஜீனின்னு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம், ஜெனட்டிக் டெஸ்ட். அதில் அதை பார்த்தோம்னா அதை ஃபுல்லாக உங்களோட ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா தென் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஆர்கன் வந்து நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. 10 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு நான் இங்கே இப்போ இருந்து ஒரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ நமக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரப்போகுது, லிவரில் ப்ராப்ளம் வரப்போகுது, கிட்னியில் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வெல்னஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட், வேர்ல்டு வைடில் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இருக்கு. இந்த லாஞ்சிவிட்டின்னு ஒரு புது கான்செப்ட் வந்து வேர்ல்டு வைட் நடந்துட்டு இருக்கு. அந்த லாஞ்சிவிட்டி கான்செப்டையும் இங்கே கொண்டு வரலான்னு பார்க்குறோம். எல்லாரோட குறிக்கோளும் நம்ம எப்படி ஒரு குவாலிட்டியான லைஃப் இருக்கும், ஒரு லாங் டைம் நம்மளால லீவ் பண்ண முடியும் வித்தவுட் ப்ராப்ளம்ங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவை இங்கே உள்ள மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். உங்களோட நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு இதை சிறப்பிச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் வெல்னஸை ஜென்ரல் பப்ளிக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுக்கெல்லாம் கூட whenever you want we will be happy to do the health checkup here free of cost for all the journalists in some form or other. யாரையுமே நீங்கள் போய் உங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னா உள்ள பப்ளிக்கு இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி எப்படி வந்து நல்லா உடம்பு பார்த்துக்க முடியுங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட ப்ரெஸ் உள்ள ஜேர்னலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா ஜெனரல் பப்ளிக்கும் இது தெரியும். நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இந்த மொபைல் ஃபோனில் நிறைய விஷயத்துக்கு இருக்குது, ஹெல்த்துக்கு நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதில்லை. ஸோ இந்த வெல்னஸ் கான்செப்டே டு இம்ப்ரூவ் த ஹெல்த் ஹைஜீன்
and go into the overall well-being of the population-காக இந்த வெல்னஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். உங்க சப்போர்ட் இங்க வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. So moving forward we look forward to all your support and blessings. Thank you. 18 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில் வீட்டிற்கு நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் வேலு அவர்கள். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பேர் வந்து பேரலல் ஆண்டர்ப்ரூனர். கரெக்ட் சார்? அப்படின்னா சார் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆண்டர்ப்ரூனர். அவர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டேக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போலோ டென்டலில் இருக்குது, காவேரியில் இருக்குது, நியூபர்க் வந்து அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் செட்டப் ஆல் ஓவர் இந்தியா. அவர் சொன்ன மாதிரி வேர்ல்டில் பல இடத்துல வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமிஷன் சொல்லிட்டு ஒரு செயின் ஆஃப் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், அதுவும் அவர் தான் சேர்மேன். இது மாதிரி பல பரிணாமங்களில் சார் வந்து ஒரு பெரிய ஆண்டர்ப்ரூனர். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசட். நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய அசட். தொழில் வந்து இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு வேலு சார். அது மாதிரி அவரோடு நாங்கள் சேர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இந்த வெல்னஸ் கிளினிக்ன்றது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு புது கான்செப்ட். ஒரு பேஷண்ட் வரும்போது ஒருத்தர் நார்மலாக ஒருத்தர் வர்றாரு. ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்கள அறியாமே அந்த ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இருக்கக்கூடாது. அதாவது வருமுன் காப்போம்ன்றது வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது தான் வரும். நீ ஒரு பேஷண்ட்டோட உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களை அறியாமே ஒரு சின்ன ஒரு அந்த தயக்கம் உள்ளே வர்றதுக்கான செக் பண்ணுறது, அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சின்ன வருத்தம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த வெல்னஸ் சென்டர்ன்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து இப்போ எல்லா சிட்டிலையும் பயங்கர ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்த உடனே அவங்க தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்து கம்ஃபர்ட் கொடுத்து எல்லா செக்கப்பும் பண்ணி பண்ணுறது. அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நம்ம ஒசூர்லேயும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட இடம் இருக்குது சார், ஆல்ரெடி அந்த செட்டப் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னோடனே ஏன் நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இது வரைக்கும் ஒசூர்லேயோ இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே கிடையாது, கிருஷ்ணகிரி தர்மபுரியும் கிடையாது, பெங்களூரில் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஒசூர் இது குணம்லேயும் அலாங் வித் நியூபர்க் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவர் சார் சொன்ன மாதிரி இந்த வெல்னஸ்ன்றது வந்து அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஏஐ சீக்வன்சிங், நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த அட்வான்ஸ் எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும், குணம் இஸ் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இன் பிரிங்கிங் த டெக்னாலஜி டு ஒசூர். எல்லா டெக்னாலஜியும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ரொபோட்டிக் எங்கேயுமே இல்லை, இப்போ 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட், வி வந்து ஃபோர் சைட். ஒரு சிட்டியில் என்ன வருதோ அது இங்கே கொண்டு வரணும், இது எல்லாத்துக்கும் சேர்க்கணும் அப்படின்றது தான். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், வி ஆர் காஸ்ட் எஃபெக்டிவ். நாங்கள் வந்து பெருசாகவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பேர் தான் அது. நாங்கள் வந்து வி ஆர் நாட் ஒன் ஜஸ்ட் டு மேக் ப்ராஃபிட் இயர், வி வாண்ட் டு கிவ் அ குட் சர்வீஸ். ஏன்னா நாங்கள் எல்லாமே டாக்டர்ஸ்ன்றதுனால ஒரு பேஷண்ட்டுடைய பெயின் என்னன்றது வி அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் நாட் ஒன்லி த மணி வாட் வி லுக் இட். ஸோ அதனால் நியூபர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய சென்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோனில் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் டயக்னோஸ்டிக்ஸ்ன்றது வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டயக்னோஸ்டிக் சென்டர். அது வந்து கம்ப்ளீட்டாக நியூபர்க் அதை எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற எல்லாமே அது மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் வந்து பெரிய லெவலில் நல்லா போயிட்டுருக்கிறத தே ஜஸ்ட் டேக் இட் அண்ட் அங்கேருந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட நாங்களும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெல்னஸ் சென்டரை ஆரம்பிச்சிருக்கோம். சார் சொன்ன மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே இங்கேயே பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. இங்கே பண்ண முடியாது கூட இங்கே எடுத்து நாங்கள் அனுப்பிச்சு வி கெட் த ரிப்போர்ட். ஸோ பெங்களூர் போகணுன்ற அவசியமே கிடையாது, வேறு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட் இப்போ ஆரம்பிச்சதுனால இவங்களோட நாங்கள் சேர்ந்ததுனால நிறைய ஜினோமிக் சீக்வன்சஸ், இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏதாவது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, கேன்சர் அவேர்னஸ்ஸு, சார் சொன்ன மாதிரி சீக்வன்ஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வியாதி ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இந்த விழாவுக்கு வந்த எல்லாத்துக்கும் நன்றி. இது வந்து அவர் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ பண்ணிங்கன்னா தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த பப்ளிக். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா வி ஆர் கிவிங் அ கன்செஷன் ஃபார் மெனி பீப்புள். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். டெஃபினட்டாக ஹூ டிசர்வ்ஸ் தட் வி வில் டூ தட். தேங்க்யூ ஆல். குணம் ஹாஸ்பிட்டல் வளர்ச்சியில் ஒரு புதிய மைல்கல். இன்னைக்கு வந்து நியூபர்க் டயக்னோஸ்டிக்ஸ் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு டயக்னோஸ்டிக் விங், ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு டயக்னோஸ்டிக் விங்கோட சேர்ந்து இன்னைக்கு வந்து குணம் அவங்களோட இணைஞ்சு
வெல்னஸ் சென்டர். வெல்னஸ் சென்டர்னா ஆரோக்கியமான நலம், அதுக்கான செக் பண்றதுக்கான ஒரு செப்பரேட் யூனிட்டை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஒசூர்ல. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா, இங்க வந்து வர பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாஸ்டர் செக்அப்னு சொல்லுவோம், அது வந்து மேம்படுத்தப்பட்டு ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்கறதா இந்த வெல்னஸ் சென்டருடைய கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து இப்போ ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து எங்க பார்த்தாலும் ஏன்னா வருமுன் காப்போம்ன்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. மக்கள் வந்து இப்ப ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஊர்லயும் அது எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டை இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஒசூர்ல முதல் முறையாக. இது வந்து குணம் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு பில்டிங்ல வந்து ஒரு தளத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுக்காக ஒதுக்கி அதுக்கான தனி டாக்டர்ஸ், தனியான ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போட்டு டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே அங்கேயே நடக்கும். மெயின் ஹாஸ்பிட்டலோட எதுவும் கம்பைன் ஆகாது. இங்கே பிளட் எடுத்து இங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க, இங்கே செக்அப் பண்றது, அல்ட்ராசவுண்ட் பண்றது, எக்ஸ்ரே பண்றது எல்லாம் தனியாவே இந்த விங்ல நடக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒசூர்ல குணம் ஹாஸ்பிட்டல் மற்றும் நியூபர்க்கும் சேர்ந்து இதை இங்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு, சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நியூபர்க் டயக்னாஸ்டிக்ஸ். இன்னைக்கு இங்க ஹோசூர்ல வந்திருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டாக்டர் பிரதீப் சொன்ன மாதிரி இப்ப குணம் ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து நியூபர்க்கும் இந்த வெல்னஸ் சென்டரை இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வெல்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து இப்ப ஹெல்த் செக்அப்ங்கிற இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நாளா பாப்புலரா இருக்கு. இங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ண போறோம்னா, வெல்னஸ்லயே பேசிக் வெல்னஸ் இருக்கு, காம்ப்ரிஹென்சிவ் வெல்னஸ் இருக்கு, இந்த நியூ ஏஜ் வெல்னஸ்னு சொல்றோம். இந்த நியூ ஏஜ் வெல்னஸ்ல வந்து இப்ப வருமுன் காப்போம் மாதிரி இப்ப எப்ப ஒருத்தருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரப்போறதுங்கிறத இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்கு வந்து ஜீனோமிக்ஸ் டெஸ்ட், ஹோல் பாடி எம்ஆர்ஐ ஸ்கேனிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கார்டியாக் டிசீஸ் வரப்போகுது, இல்ல நம்ம கிட்னில ப்ராப்ளம் வரப்போகுது, இல்ல லிவர்ல ப்ராப்ளம் வரும்போதுங்கிறத நம்ம 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதை வந்து நம்ம வெல்னஸோட வெல்னஸ் கம்பைன் பண்ணாம செப்பரேட் பில்டிங், இந்த குணம் ஹாஸ்பிட்டலோட சார்ந்த செப்பரேட் பில்டிங்ல இந்த வெல்னஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், குணம் நியூபர்க் வெல்னஸ் சென்டர்னு. இதுல எல்லா விதமான பரிசோதனைகளும் பண்ணப்படும். பெத்தாலஜி, ரேடியாலஜி, ஜெனட்டிக்ஸ், கார்டியாலஜி, கேஸ்ட்ரென்ட்ராலஜி எல்லா விதமான பரிசோதனைகளும் பண்றதுக்காக வழி பண்ணியிருக்கோம். இங்க வந்து பர்டிகுலர்லி ஹோசூர்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்க ஒரு சிட்டி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கார்பரேட்ஸ் வராங்க. இந்த கார்பரேட்ஸ்ல வந்து நிறைய இப்ப அங்கேயும் வந்து ஒரு அவேர்னஸ் வருது. இந்த வருமுன் காப்போம் திட்டத்துக்கு கார்பரேட்லயும் அவேர்னஸ் வருது, கவர்மெண்ட்லயும் அவேர்னஸ் வருது. பட் இப்ப வந்து டெக்னாலஜி, இந்த ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி அண்ட் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யலாங்கிறதுக்காக தான் இந்த வெல்னஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப யூஎஸ்ல நடக்கிறதும் யூரோப்ல நடக்கிற அதே மாதிரி டெக்னாலஜியை இப்ப ஹோசூர்லயே நம்மளால பண்ண முடியும். ஸோ எப்பயுமே குணம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பிரதீப் சொன்ன மாதிரி த பெஸ்ட் டெக்னாலஜி அவைலபிள் இன் இந்தியா ஆர் எல்ஸ்வேர் இன் த வேர்ல்ட் ஹஸ் பின் ஆல்வேஸ். எப்பயுமே இங்க ஃபர்ஸ்ட் ஹொசூர்ல கொண்டு வந்தது குணம் ஹாஸ்பிட்டல். அந்த இப்ப ரீசெண்டா ரொபாட்டிக்ஸ் சர்ஜரி கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த வெல்னஸ்லயும் ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு இன்னோவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டைம் கான்செப்டா நாங்க 2 பேரும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபரெண்ட் பீப்புள். குழந்தைங்களுக்கு இருந்து முதியோர் வரைக்கும் டிஃபரெண்ட் ஹெல்த் செக்அப் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒருத்தரை பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்றது. இது வந்து நாங்க ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்காக பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூடா பண்றது இல்லை. இது வந்து எங்களோட ஒரு சேவையா தான் பாக்குறோம் இதை. சோ அதுல வந்து நீங்க வெறும் 500 ரூபாயில ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் வரை பண்ணலாம். பட் 50,000 ரூபாய் எல்லாருக்கும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க்ல இருக்கிறவங்க, இன்ஹெரிட்டட் ஜெனடிக்ஸ் சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதுக்காக இந்த ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் நம்ம. சோ அதை வந்து இந்த பிசிஷியன் டிசைட் பண்ணுவாங்க. நீங்க பேசிக் டெஸ்ட் பண்ணா மட்டும் போதுமா, இல்ல அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது இங்க இருக்கிற பிசிஷியன் டெஸ்ட் பண்ணுவாங்க. தேர் பி ஜெனடிக் கவுன்சிலர், லைஃப் டைம் கோச், இவங்க எல்லாம் கொண்டு வர போறோம். சோ இது வந்து ஒரு நாள் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து ஒரு கண்டினியூஸ் விஷயம். இதை வந்து நான் ஒரு ஆப் பேஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் கொண்டு வரோம். அந்த ஆப் வச்சிருந்தாங்கன்னா இட் வில் பி a continuous லைஃப் டைம் என்கேஜ்மெண்ட் வித் யுவர் டாக்டர். ஒரு டாக்டர் இருப்பாரு, ஒரு லைஃப் டைம் கோச், ஜெனடிக் கவுன்சிலர், இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களை இப்ப வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டலுக்கும் வர வேண்டாம். இந்த ஆப் பேஸ் எல்லாருமே மொபைல்ல தான் நம்ம 50% ஆஃப் டைம் மொபைல் தான் ஸ்பெண்ட் பண்றோம். அதுல ஹெல்த்தையும் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை எப்படி நல்லா பாத்துக்க முடியுங்கிறதுக்கு உங்க மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க அந்த டெக்னாலஜி இங்க கொண்டு வர போறோம். அந்த குணமும் நியூபர்க்கும் சேர்த்து ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறோம்.
தட் வில் பி பேசிக் ஹெல்த் செக்கும் பண்ணலாம். ஜெனடிக் பேஸ் ஒரே ஒரு தடவை உங்க ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு நாளும் புது புது ஜீனை கண்டினியூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஜீன்ஸ் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு நமக்கு தெரிய வருது. இந்த ஜீன்ஸ் இருந்ததுன்னா, இந்த மியூட்டேஷன் நடந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரியுது. இது ஒரு தடவை நம்ம ஃபுல் ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம போன்ல வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து ஒரு இமீடியட் ஒரு இன்னோவேஷன் யூஎஸ்ல நடந்ததுன்னா, இந்த ஜீன் மியூட்டேஷன் இங்க நடந்ததுன்னா உடனே அவங்களுக்கு வந்து நம்ம நோட்டிஃபை பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும், இந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கணும் சொல்ல முடியும். இதான் வந்து இப்ப நியூ ஏஜ் வெல்னஸ்னு சொல்றாங்க. அது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட் பர்டிகுலர்லி யூஎஸ்ல இது ரொம்ப பாப்புலரா வந்துட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜியை எப்படி நம்ம யூஎஸ்ல வந்து இந்த லாஞ்சிவிட்டி ஒரு வருஷத்துக்கு பண்றதுக்கு $50,000 சார்ஜ் பண்றாங்க. சம்டைம்ஸ் $100,000 சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து அதை வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எப்படி இந்த லாஞ்சிவிட்டி கான்செப்டை இங்க இந்தியாவில கொண்டு வரதுங்கிறது நாங்க நியூ பிளக் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜியும் இங்க உள்ள இப்ப ஹொசூர்லயே இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் உள்ள பீப்புளுக்கு எப்படி நம்ம கொண்டு வரதுங்கிறதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். தமிழ் அது காப்பீட்டு திட்டத்தை வந்து அவங்க வந்து வெல்னஸ் பண்றது இல்ல, இல்னஸ்க்கு தான் காப்பீட்டு திட்டம் இருக்கு. கவர்மெண்டோட என்ன பண்ண முடியுமோ நாங்க பேசிட்டு இருக்கோம் அவங்களோட. இங்க வந்து நம்ம மெயின்லி ஃபார் கார்பரேட்ஸ் வி ஆர் ஃபோக்கசிங் ஆன். ஏன்னா கார்பரேட்ஸ்லயும் ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க, எல்லா கம்பெனிஸ்லயும் கார்பரேட் ஹெல்த்னு வச்சு அந்த அவங்களோட எப்படி சேர்ந்து இந்த நியூ ஏஜ் வெல்னஸ் வந்து கார்பரேட் எம்ப்ளாயிஸ் கொடுக்க முடியுங்கிறது முதல் குறிக்கோள். அதை தவிர ஜெனரல் பப்ளிக்கும் என்ன பண்ண முடியும்னு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை கவர்மெண்ட் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோடய சேர்ந்து ஏதாவது பண்ண முடிஞ்சா டெஃபினட்டா அங்க பண்ண. கிராமப்புற மக்களுக்கு வந்து சாம்பிள் கலெக்ஷன் வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா நிறைய கலெக்ஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த இதுல வந்து மெயினா வெறும் பிளட் கலெக்ஷன், சம்டைம்ஸ் பிளட் கலெக்ஷனோட இசிஜி, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் பண்ணி ஒரு 20 சென்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த கிருஷ்ணகிரி அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 20 சென்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி குணமும் நியூபாவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இமீடியட்டா ஒரு 3-4 சென்டர் இந்த 2 மாசத்துலயே ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு 18 monthsக்குள்ள 20 சென்டர்ஸ் அது வந்து எல்லா பாப்புலேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண போறோம்.